வணக்கம் டிஇடி நேயர்களே, யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் தேவை. இந்த ஆரோக்கியத்தையும் அமைதியையும் தேடியே நாங்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். முன்னைய காலத்தில் இருந்த ஆரோக்கியமும் அமைதியும் இப்போது யாரிடமும் இல்லை. காரணம், எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் மாறிவிட்டது. அதற்கான ஓட்டம் அதிகரித்து விட்டதால் எங்களுக்கான நேரம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இப்போது இங்கே யோகா டைம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கான அந்த நேரத்தை உருவாக்க போகின்றது. சரி, இந்த யோகா டைம் என்றால் என்ன? டிஇடியில் நாங்கள் நடத்தும் இந்த யோகா டைம் என்றால் உங்களுக்கான ஆரோக்கியத்தையும் அமைதியையும் தரப்போகும் நிகழ்ச்சி தான் இந்த யோகா டைம். பொதுவாகவே ஆரோக்கியம் அமைதி என்றால் எல்லோருக்கும் நினைவில் வருவது யோகா. யோகாவிற்கு போக வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அதற்கான நேரம் கிடைப்பதே இல்லை. இப்போது இங்கே இந்த டிஇடி தொலைக்காட்சியில் யோகா டைம் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி தரப்போகின்றோம். அதாவது உங்கள் வீட்டில் இருந்தவாறே நீங்கள் ஒரு யோகா கிளாஸுக்கு போனது போன்ற அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் இந்த யோகா டைமில் தரப்போகின்றோம். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களிடம் ஒரு யோகா மேட் இருந்தால் அதனை உடனடியாக ரெடியாக்குங்கள். நீங்கள் அந்த யோகா மேட்டை ரெடியாக்கும் நேரத்துக்குள் இந்த யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு யார் சொல்லித்தரப் போகின்றார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். ஏனென்றால் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை ஒரு முறையான குருவிடம் கற்க வேண்டும் என்பது நியதி. அந்த வகையில் டிஇடி தொலைக்காட்சியில் இந்த யோகா டைம் நிகழ்ச்சியில் யார் உங்களுக்காக இந்த யோகா கலையை கற்றுத்தரப் போகின்றார்கள் என்றதை இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். இவர் வேறு யாரும் இல்லை, ஜெயரஜின் சிவலிங்கம் அவர்களே. கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் அறிமுகமானவரும், யோகாவின் உயர்கல்வியான எம்எஸ்சி இன் யோகா பட்டப்படிப்பை பயின்று 16 வருடங்களாக யோகாவை கற்பித்து வருபவரும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாகத்தின் விரிவுரையாளராக உள்ளவரும், மாஸ்டர் யோகா பள்ளியின் ஆசிரியரும், உலகளாவிய ரீதியில் யோகாவை கற்றுக் கொடுப்பதற்கான அங்கீகார சான்றிதழை பெற்றவரும், சித்த மர்ம சிகிச்சையிலும் ஆயுர்வேத அபயங்க சிகிச்சையிலும் பல வருட அனுபவம் பெற்றவர் தான் இந்த சிவலிங்கம் ஜெயரஜின் அவர்கள். எனவே இப்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடும், சரி, இந்த டிஇடி தொலைக்காட்சியில் நடக்கும் யோகா டைமில் நாங்கள் இந்த யோகாவை ஒரு முறையான குருவிடம் இருந்து தான் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று. இப்போது இங்கே இந்த டிஇடி தொலைக்காட்சியின் யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கான யோகா ஆசனங்களை செய்து காட்ட இருக்கும் மாணவர்கள் கூட மாஸ்டர் யோகா பள்ளியின் மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தின் மாணவர்கள் ஆவர். மாஸ்டர் யோகா பள்ளியின் மாணவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தின் மாணவர்களும் உங்களுக்காக இந்த ஆசனத்தை செய்து காட்ட இருக்கின்றார்கள். சரி, இப்போது நாங்கள் சொன்னது போல் இந்த டிஇடி தொலைக்காட்சியின் யோகா டைம் தொடங்க போகின்றது. எனவே எல்லோரும் உங்கள் யோகா மேட்டுடன் ரெடியாக இருங்கள். Shagana vavadu Shagana ubunatu Shagaviram garavavahai Tejasvinavadidamastu mavidvishavahai. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு யோகா முதலாக ஒரு ஆக்கள் ஆரம்பிக்கும் போது அவையில் என்ன மாதிரியான ஆசன அபியாசங்களை பயிற்சி செய்தால் அந்த உடம்பை ஒரு யோகாசன பயிற்சிக்கு தயார்படுத்தலாம் என்பதற்கமைய இன்று சில ஆரம்ப பயிற்சிகள், யோகா ஃபார் பிகினர்ஸ் என்றதுக்கமைய ஆரம்ப பயிற்சிகள் சிலவற்றை நாங்கள் உங்களுக்காக செய்து காட்ட உள்ளோம். என்னுடன் சக மாணவர் ரமணன், இன்னும் ஒரு சக மாணவர் ராகவன் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த யோகா ஃபார் பிகினர்ஸ் என்ற பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து காட்ட உள்ளோம். யோகாசனத்தில் 4 அடிப்படை ஆசனங்கள் இருக்குது. நின்று செய்கிற ஆசனம் ஸ்டாண்டிங் போசஸ், இருந்து செய்கிற ஆசனம் சிட்டிங் போசஸ்,
முதுகு கீழே படுத்து செய்கிற ஆசனம் லாயிங் பேக் போசஸ், நெஞ்சு முன்பக்கமாக படுத்து செய்யும் ஆசனம் சூபைன் போசஸ் அண்ட் ப்ரோன் போசஸ் செய்து காட்ட இருக்கின்றோம். இப்பொழுது முதலாவது ஆசனத்தை நாங்கள் செய்து காட்ட இருக்கின்றோம். மெதுவாக இந்த ஆசனத்துக்கு பேர் ஹேண்ட் இன் அண்ட் அவுட். ஒரு யோகா ஆசனம் ஆரம்பிக்கிறவர் முதலாவது அவற்றை மூச்சை தயார் செய்ய வேண்டும். மூச்சு எங்களுக்கு இருக்கிற இடம் இந்த நெஞ்சு. அப்போ ஒரு ஆள் நெஞ்சை எவ்வளவுத்துக்கு விரிவடைய வைக்கின்றாரோ அவ்வளவுத்துக்கு அவருக்கு உள்பக்கமாக காற்று நிறைய எடுக்கலாம். உதாரணமாக ஒரு வாகனத்தை நீங்கள் நிறைய தூரம் ஓட்டி செல்ல வேண்டும் என்றால் அந்த வாகனத்துக்கு உள்ளுக்கு இருக்கும் கேஸ் எரிபொருள் மிக முக்கியம். அதே போல் எங்கள் உடம்புக்கு சக்தி இந்த மூச்சை எப்படி நிறைய எடுக்க வேணும், அதற்கு உடம்பை முதல் லூஸ் பண்ண வேணும். உதாரணமாக ஒரு பலூன் நீங்கள் ஊத வேணுமென்றால் அதை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஊதினா நிறைய காற்று ஊதலாம். இந்த உடம்பை முதல் இலகுப்படுத்தினால் நிறைய சுவாசம் உள்ளுக்கு எடுக்கலாம். இதுக்கு பேர் ஹேண்ட் இன் அண்ட் அவுட். முதலாவதாக காய்களை நெஞ்சுக்கு நேராக நீட்டி வச்சிருக்க வேணும். மூச்சை எடுக்கும்போது கையை நன்றாக விரிக்க வேணும். மூச்சை விட்டுக்கொண்டு கையை மெதுவாக கொண்டு வரணும். இன்ஹே மூச்சு எவ்வளவு மெதுவாக போகின்றதோ அவ்வளோ மெதுவாக உங்களோட கைகள் அசைய வேணும். மூச்சு நீங்கள் விட வலிக்கிடும் போது மெதுவாக கைகள் ஒன்று சேர வேண்டும். முகம் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களோட முழு கவனமும் உங்களோட மூச்சோடு இருக்க வேண்டும். இன்ஹே open your hands slowly. Keep your awareness with your breath and then a movement. When you exhale, bring your palms together. 3 தரம் செய்தால் போதுமானது. இன்ஹேல், மூச்சோடு தான் கையை விரிக்கிறேன், மூச்சை எடுத்துவிட்டு விரிக்கவில்லை. மூச்சோடு போக வேணும். எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போகட்டும். மூச்சை விட்டுக்கொண்டு மெதுவாக கொண்டு வர வேணும். ஆசன அபியாசங்கள் செய்யும் போது கவனம் மூச்சோடையும் உடம்போடையும் இருக்கணும். இது முடிந்த உடனே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சிருக்க வேணும். லெக்ஸ் அபார்ட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ், கண்ணை மூடி அமைதியாக கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும். அடுத்ததாக 2வது பயிற்சி. இதுக்கு பேர் கேட் அண்ட் கவ். எப்படி ஒரு பூனை தன் முதுகை வளைக்கும், எப்படி ஒரு மாடு தனது இடுப்பை அசைக்கும், அதே போல் செய்ய வேண்டும். ஏன் இந்த பயிற்சி முக்கியம்? ஒரு ஆள் ஆரம்பிக்கும் போது அவருக்கு முதுகில் இறுக்கம் இருக்கலாம். அநேக பேருக்கு முதுகும் இடுப்பும் இறுக்கமாக இருக்கிறதால குனிஞ்சு வளைஞ்சு ஆசனங்கள் செய்ய மாட்டேன். அதுக்காக இந்த பயிற்சி. மெதுவாக இருக்கிற மாதிரி வர வேணும். கம் டு த சிட்டிங் பொசிஷன். இதை செய்யும் போது சக மாணவர்கள் செய்கிறது நீங்கள் நேராக பார்க்கலாம். நான் பக்கவாட்டில் உங்களுக்கு செய்து காட்டும் போது முதுகு எப்படி அசையும் என்றதை நீங்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மெதுவாக 2 கைகளுக்கு இடையில் forearm length, முன்னங்கை அளவு இடைவெளி எடுக்கணும். Take a forearm length between your knees. Take a forearm length forward. இப்படி வைத்து now lift your body up and open your feet. வடிவாக திரும்பி பார்க்க வேண்டும். உங்களோட கை, பாதம், முழங்கால், கால் விரல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்த பிறகு முதுகு அமைதியாக வச்சுட்டு நான் முதலே சொன்னது போல் ஒரு பூனை முறிவெடுக்கிறது போல முதுகையும் இடுப்பு மாடு அசைகிறது போலையும் செய்ய வேணும். இன்ஹேல், முதுகை நன்றாக கீழ் நோக்கி தள்ளி நெத்தி மேலே பார்க்குற அளவுக்கு கொண்டு போகணும். when you exhale, மூச்சை விட்டுக்கொண்டு நெஞ்சும் நாடியும் நன்றாக ஒட்ட வேணும். முதுகு நன்றாக வளைக்க வேணும். மெதுவாக போக வேணும். அடுத்த மூச்சுக்கு முதுக கீழே போகும்போது இந்த இடுப்பு அசைகிறதையும் பார்ப்பீங்க. இடுப்பு அகலமாக வேணும், முதுகும் வளைய வேணும். மேலே பாருங்க. மூச்சு விடும்போது முதுகு நன்றாக தூக்க வேணும். முழங்கைகள் ஒன்றும் மடியக்கூடாது. எல்லா அசைவும் முதுகில் இருக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். இப்படி செய்யும் போது 33 முள்ளந்தண்டு எலும்புகளும் நன்றாக அசையும். இப்போ கொஞ்சம் வேகத்தை கூட்டலாம். மெதுவாக கீழே வர வேணும். மூச்சு உடைக்கல. இப்போ நாங்கள் வேகத்தை கூட்டி காட்டுவோம். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்னும் வேகத்தை கூட்டலாம். அப்,
டவுன். ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்து பிறகு உங்களோட வேகத்தை கூட்டணும். ஸ்லோலி யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட் பை கோஆர்டினேட் வித் யுவர் பிரெத். உங்களோட மூச்சோடு சேர்ந்து தான் செய்ய வேணும். திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன், மேலே போகும்போது மூச்சு எடுக்கிறீங்க, தலை மேலே போகும்போது தலை கீழே வரும்போது மூச்சு. மெதுவாக இந்த ஆசனத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கிறது போல் சைல்ட் போஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி வந்து முழங்கையை கன்னத்துக்கு கொடுத்து அமைதியாக இருக்க வேணும். இப்படி இருக்கும்போதே என் முழங்கால், என் இடுப்பு, என் முதுகு நன்றாக இழுப்படுது, என் அடிவயிறு நன்றாக அமர்த்தப்படுது. சின்ன பிள்ளைகள் போல உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஈஸியாகவும் இருக்கு. இது முடித்த உடனே உடனடியாக இன்னும் ஒரு ஆசனம் இருக்குது. அதுக்கு பேர் டைகர் ஸ்ட்ரெச். ஒரு புலி எப்படி இன்னும் ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்கு பாயுமோ அதே போல் இந்த உடம்பை முதுகே நீட்ட வேணும். Slowly come to the kneeling position. When you inhale, kick your right leg on your hip level. காலை மெதுவாக நீட்டுங்கோ. அதுக்கு பிறகு ஆப்போசிட் ஹேண்ட், எதிர் கையை மேலே தூக்க வேணும். தூக்கிட்டு மூச்சை எடுத்துட்டு இப்போ புலி பாயிறது போல் நன்றாக ஸ்ட்ரெச் பண்ணணும். காலும் நன்றாக பின்னுக்கு உதய வேணும், கையும் உதய வேணும். இந்த நேரம் மூச்சு உள்ளுக்கு இருக்கட்டும். நீங்கள் பாயும் போது, ஒரு ஹைஜம் பாயும் போது என்ன செய்வோம், மூச்சை உள்ளுக்கு தான் வச்சுருப்போம். பாஞ்சு முடித்தோன்னே மூச்சை விடுறது போல் மெதுவாக இறக்க வேணும். திருப்பி அடுத்த பக்கம் செய்யும்போது இடது கால் வலது காய் ஒரு நிலைக்கு வந்தோன்னே இப்போ பாய போகிறோம். மூச்சை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு கையை மெதுவாக முன்னுக்கு உதைங்கோ, காலை பின்னுக்கு உதைங்கோ. மீண்டும் மறுபக்கம் செய்யும்போது நான் உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுமென்னு காட்டுறேன். இப்படி கையை இழுக்கும் போது இந்த கை நன்றாக இழுப்படுது, இந்த ஷோல்டர் இழுப்படுது. அப்படியே முதுகில் இருந்து கால் மட்டும் முழு உடம்பும் ஒரு துணியை அவர் பிடிச்சி இழுக்கிறது போல் முழு உடம்பும் இழுபடுறதால ரத்தம் முழு உடம்புக்கும் போகின்றது. மெதுவாக ஆசனத்தில் இருந்து முடிச்சுட்டு பழையபடி அதே மாதிரி சைல்ட் போஸில் இருக்கிறது. இந்த 2 ஆசனமும் மிக முக்கியமான ஆசனம். என்ற முதுகெலும்பு இருந்தால்தான் இந்த உடம்பை எங்களுக்கு ஏற்ற மாதிரி அசைச்சு நிமித்தலாம். Slowly come back to the sitting position. ஏன் இந்த டைகர் ஸ்ட்ரெச் முக்கியம் என்று சொன்னால், வேகமாக ஓடுற மிருகத்தில் புலியும் உண்டு. அது வேகமாக ஓடுதுண்டா அதுக்கு காலும் முதுகும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். அப்போ இந்த ஆசனம் செய்து வர உடம்புக்குள்ள நிறைய சக்தி வரும். எங்களோட நடவடிக்கையும் ஆற்றலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு உடம்புல சக்தி நிறைய வந்திருக்கும். அடுத்ததாக செய்ய போகிற ஆசனம் திரிகோண ஆசனம், ட்ரையாங்கிள் போஸ். இது ஒரு மிகவும் நல்ல ஒரு ஆசனம். ஆரம்பத்தில் நீங்கள் உங்களோட உடம்புன்ற ஒரு நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த முக்கோண ஆசனம் முக்கியம். ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் என்றால் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி இந்த ஈஜிப்டில் மம்மிஸ் பிரமிட்டுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்கோ, ஒரு முக்கோண ஆசனம் செய்யும்போது உடம்பு 3 கோணத்திலையும் இந்த நிறைய சக்தி வந்து உடம்புக்குள்ள 3 குணம், வாதம், பித்தம், கபம், இது 3ம் ஒரு சமநிலைக்கு வரும். எப்படி செய்கிறன்றதையும் காட்டுறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து சும்மா நாங்கள் காட்டுறதை நீங்கள் பார்த்துட்டு விடுறதுக்காக இல்லை, இதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்ய வேணும். அதாவது நான் அவைகள் செய்யும்போது ஒரு வகுப்பில் எப்படி ஒரு ஆள் செய்தால் உங்களை ஒரு ஆள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணினா உங்களுக்கு நீங்கள் செய்கிறது சரி பிள்ளை தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக வேண்டி அவைகள் எல்லாம் சரியாக பிள்ளையாண்டு எல்லாம் உங்களுக்கு செய்து காட்டுவோம். எப்படி பிளவிடலாம், எப்படி சரியாக முயற்சிக்கலாம்ன்றதை வடிவாக பார்த்து செய்யலாம். ஸ்லோலி ஸ்டாண்ட் அப். மற்றுண்ட ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நிற்க வேணும். ராகவன் என்னை பார்க்குற மாதிரி நிற்பார், ரமணன் அங்காளை பார்க்குற மாதிரி நிற்பார். மற்றுண்ட ஒரு இடது பக்கத்துக்கு நிற்க வேணும். கைகள் கும்புறது போல் வச்சுட்டு முதலாக ஆரம்பிக்கும் போது என்னை ஒரு முறை பாருங்கள், அதுக்கு பிறகு சக மாணவர்கள் செய்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். கால் எப்படி அசைக்கிறது, இன்ஹேல் when you exhale, இந்த காலை மெதுவாக அகலமாக்க வேணும். ஒன் லெக் லென்த், உங்களோட கால் எவ்வளோ உயரம் இருக்குமோ அந்தளவு உயரம், இல்லாட்டி இந்த கை எவ்வளோ லென்த் உயரம் இருக்குமோ அந்தளவு உயரம் அகட்ட வேணும். அகட்டிட்டு எல்லாரும் விடுறப்பில் இந்த கால் பாதத்தை திருப்ப மறந்துடணும். இந்த கால் பாதத்தை நல்லா திருப்பணும், அப்போ தான் இந்த இடுப்பு இலகுவாக இருக்கும், இல்லாட்டி செய்ய மாட்டீங்க. இப்போ என்ன பாருங்க இந்த அசைவை, அதுக்கு பிறகு நான் அவைகளோட சேர்ந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். மூச்சை எடுத்துட்டு இன்ஹேல் when you exhale, இந்த இடுப்பு மூலம்தான் உடம்பு அசைய வேணும். வலிய கை தனிய கால் தனியே போகிறேன்.
இப்படி போனோன்னு கையை நல்லா மேலே தள்ளி மற்ற கையை வசதியாக வச்சு முதுகை கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து கிட்டத்தட்ட இந்த கை நடுப்புள்ளி மாறியும் 2 காலும் முக்கோணத்தின் கரை போலையும் இருக்கணும். என் உடம்பை பார்க்கும்போது ஒரு முக்கோணத்தின் வடிவம் இருக்கணும். என் முழங்கால் எங்கேயும் மடியவில்லை. என் முழங்காலை மடிக்காமல் செய்கிறேன். ஏழாத ஆக்கள், உடம்புல பிரச்சனை இருக்கிற ஆக்கள், வயோதிபமான ஆக்கள் முழங்காலை மடித்து செய்யலாம். இப்போ மூச்சு எடுக்கும் போது நான் திருப்பி அதே மாதிரி தான் வருவேன். என் கை ஒன்று மசையலை, என் இடுப்பு ஒன்று மசையலை. அதுக்கு பிறகு காலை அசைச்சிட்டு அடுத்த பக்கம். இப்போ திருப்பி எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். வலது கால் பாதத்தை திருப்பிட்டு மூச்சு எடுக்கும்போது உடம்பு இப்படி இழுங்கோ, அங்காளி பக்கம் போகிறதுன்றதை காட்டுறதுக்கு. when you inhale, stretch your body. when you exhale, getting down slowly. எங்கே உங்களோட மூச்சு இருக்குது, எங்கே உங்களோட கவனம் இருக்குது, இந்த கையை நல்லா நேராக தள்ளுங்கோ, இடுப்பை பின்னுக்கு தள்ளி வச்சுருங்கோ, நெஞ்சு நல்லா அகலமாக விரிஞ்சிருக்க வேணும், முழங்கால்கள் நேராக இருக்க வேணும். இப்போ ஆசனம் என்றாலே மூச்சை பிடிச்சி ஆசனம் செய்கிறதில்ல, மூச்சோடு சேர்ந்து செய்தால் தான் ஆசனம். இல்லாட்டி அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி வந்துடும். களைக்காது, வேர்க்காது. திருப்பி மேலே வரும்போது இடுப்பை பாவித்து மெதுவாக மேலே வந்து வலது காலை திருப்பிட்டு இப்போ அங்காளி பக்கம் போகும்போது இடது பக்கம். Stretch your body towards your left. When you exhale, use your hip to getting down. உடம்பு இலகுவாக இருக்கணும், உடம்பு இறுக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொசிஷன் சரி. இந்த கமக்கட்டு பகுதியும் இந்த இடுப்பு பகுதியும் நேராக இருக்க வேணும், முதுகு நேராக இருக்க வேணும், முழங்கால் நேராக இருக்க வேணும். தலை மேலே பார்க்குற மாதிரி மூச்சை எடுத்து விடலாம். மெதுவாக மேலே வர வேணும். இப்போ நீட்டின காலை மெதுவாக ஒரு பக்கம் எடுத்து hands on the prayers. Bring your hands relax and then our legs relax. இப்போ இந்த ஆசனத்தை நாங்கள் பின்பக்கமாக உங்களுக்கு விளங்கும்படி திருப்பி ஒருக்கா மிகவும் விரைவாக பார்க்கலாம். உங்களோட மட்டுண்ட இடது பக்கம் நின்றால் உங்களுக்கு ஈஸி. என்ற எல்லாருக்கும் வலது கால் தான் முதல் வசதியாக இருக்கும். Hands on the prayers. Inhale. When you exhale, turn the right foot. Extend your hands. Inhale. When you exhale, இந்த முதுகுண்ட அசைவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி இருக்க வேணும். இந்த ஆசனம் இப்படி செய்ய இயலாது. முதுகை முன்னுக்கு இழுக்க இயலாது, கையை முன்னுக்கு கொண்டு வர இயலாது. உங்களோட முதுகோட ஒரு பலகை, ஒரு சிவர் இருக்கிறதாக நினச்சி சாஞ்சு இருக்க வேணும். வாட்ச் யுவர் ஆர்ம்பிட் அண்ட் தென் ஹிப். இது ஒரு நேராக இருக்கணும். அலைன் யுவர் ஆர்ம்பிட் அண்ட் தென் ஹிப். கை நேராக, தலை நல்லா திரும்பி இருக்க வேணும். இன்ஹேல், கெட்டிங் அப், டர்ன் த ஃபுட், turn your left foot on the left side. உடம்பை இழுத்து ஒரே ஒரு அசைவு தான், இடுப்பை பாவித்து அப்படியே இலகுவாக வரணும். இடுப்பு அப்படியே இழுபடும். இந்த ஆசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடுப்பு தசை நன்றாக இழுபடுது. இங்கே பாருங்கள், அவற்றை கமக்கட்டு ஆம்பிட் அண்ட் ஹிப் லைன். இந்த கை நேராக, இந்த கால் மசில்ஸ் எல்லாம் குட் ஃபார் குவாட்ரிசெப் மசில்ஸ், லெக் மசில்ஸ். இடுப்பு ஒரு பக்கம் இடுப்பு நல்லா நசிப்படும், ஒரு பக்கம் இடுப்பு நல்லா இழுப்படும். இந்த இடுப்பு பக்கம் நல்லா நசிப்படும் போது இங்கால இருக்கிற லிவர், கிட்னி எல்லாம் நன்றாக பாவிக்கப்படுது. இங்கே கைக்கு நல்லம், தோல் மூட்டுக்கு நல்லம், கண்ணை திரும்பி பார்க்கும்போது கண்ணுக்கு நல்லம். மிக பலமான ஆசனம் காலுக்கு. மெதுவாக மேலே வர வேணும். திருப்பி கால்களை ஒன்றாக சேர்த்து கைகளை கும்புறது போல் வச்சு ஹேண்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ தான் ஆசனம் முடியுது. ஒரு ஆசனம் தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டும் பயபக்தியோடு செய்ய வேணும். ஏண்டா இது உடம்பு, மூச்சு, மனசு சம்பந்தம். இந்த ஆசனம் நான் ஏன் செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த கால் என்ற பலம் எங்களுக்கு நிறைய பேருக்கு நிற்க இல்லாது. ஒரு 5 நிமிஷம் போய் கோயிலில் நின்றான, கல்யாண வீட்டில் நின்றான, உடனே எங்கடா ஒரு இடம் கிடைக்கலாம், இருக்கலாம் போல் இருக்கும். நிற்க முடியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கிறதும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த இடுப்புன்ற பலத்தை நாங்கள் பாவிக்கிறோம். இந்த இடுப்பை அகட்டி இடுப்பை வளர்ச்சி செய்யும்போது 21 நாள் யாராவது இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்தால் they can improve their flexibility and mobility. ஒரு உடம்புன்றது நடந்து தெரிய வேணும். எத்தனை வயசு வாழ்நாள் முழுக்க நடந்து தெரிய வேணும். இல்லாட்டி உடம்பில் ஏதாவது பாதிப்பு வந்தால் உங்களை யாராவது எல்லாத்துக்கும் ஒரு ஆளுடைய உதவி தேவைப்படும். வாஷ்ரூம் போகிறதுக்கும் தேவைப்படும், உடம்பு வலிக்கிறதுக்கும் உடம்பு போகிறதுக்கும் தேவைப்படும், வாகனத்தில் ஏறுறதுக்கும் தேவைப்படும். அதால் இந்த உடம்பை இலகுவாக வச்சுருக்கிறதுக்கு உடம்புன்ற நடுப்பகுதி எது? உடம்புன்ற நடுப்பகுதி இந்த இடுப்பு. இடுப்பு எவ்வளோத்துக்கு நாங்கள் உருவான இடமும் இடுப்போடு தான். அந்த இடுப்பு எவ்வளோ இலகுவாக இருக்கோ அவ்வளோத்துக்கு உடம்பு இலகாக இருக்கு.
ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த ஆரம்ப கட்ட யோகா பயிற்சி எப்படியான ஆசனங்கள் செய்ய வேண்டும்ன்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆசன பயிற்சியை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு பேர் சூரிய நமஸ்காரம், சன் சல்யூட்டேஷன். சூரிய நமஸ்காரம்ன்றது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சூரியன் எவ்வளோ முக்கியம். ஒரு சூரியன் இல்லாட்டி இந்த உலகமே வெளிச்சம் இருக்காது. ஒரு சூரியன் போதும் உலகம் முழுக்க ஒரு பிரகாசத்தையும் ஒரு ஒளியையும் கொடுக்கறதுக்கு. அதே போல் இந்த உடம்பில் எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, அவ்வளோ உடம்புக்கும் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் முக்கியம். எப்படி சூரியன் வந்தால் இருட்டு இல்லாமல் போகுமோ, அதே போல் எங்களுக்கு 2 விதமான இருட்டு இருக்குது. வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டார்க்னஸ். ஒன்று உடம்பில் இருக்கும், அதுக்கு பேர் டிசீஸ் என்று சொல்லுவோம், நோய். ஒன்று மனசில் இருக்கும், அதுக்கு பேர் டிஸ்டர்ப் என்று சொல்லுவோம், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் மிகவும் முக்கியமான ஒரு ஆரம்ப பயிற்சி. இதில் 12 ஆசனங்கள் இருக்குது. உலகத்தில் நிறைய விதமான யோகா பயிற்சி வகைகள் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகா. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வினம். நாங்கள் காட்டி கொடுக்க போகிறது ட்ரெடிஷ்னல் யோகா முறையில் 12 ஆசனங்களை கொண்ட சூரிய நமஸ்காரம், 12 படிமுறைகள். எப்படி 12 மாதம் முக்கியம், எப்படி 12 பகல், 12 மணித்தியாலம் பகல், 12 மணித்தியாலம் இரவு இருக்கோ, அப்போ அது சேர்ந்து முழுமையாக 24 மணித்தியாலம். அப்போ இந்த 12 ஆசனங்களை கொண்ட சூரிய நமஸ்காரத்தை நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரேயர் பொசிஷன். யோகா என்றாலே திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன், பயபக்தியோடு செய்ய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்குது. உங்களுக்கு மெதுவாக இதில் நீங்கள் பாடமாக்கி கொள்ளலாம், இல்லாட்டி பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து இந்த மந்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Hands on your prayer position. Om Hiranmayena Patrena Satyasapihitam Muham Tashvam Pushnam Apatrunu Satyadharmaya Disthaye. Inhale, மூச்சு எடுத்துக்கொண்டு கை மெதுவாக போய் இடுப்பை பாவித்து மெதுவாக பின்னுக்கு வளைய வேணும். When you exhale, மூச்சு விடும்போது முதுகை வளைக்காமல் கையில் நன்றாக நீட்டி எவ்வளவு கீழே புகையிலுமோ அவ்வளவு போகணும். முதுகில் பிரச்சனை இருக்கிறாக்கள், ஏதாவது சர்ஜிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாக்கள், ஆகலும் கீழே போகாமல் வேணுமெண்டா முழங்காலை மடித்து செய்யலாம். பக்கவாட்டில் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு பக்கவாட்டு பார்வையாக அவைகள் 2 பேரும் செய்து காட்டினோம். மெதுவாக அடுத்த ஆசனம், kick your right leg on the back, keep the right knee on the grounded. கொஞ்சம் தலையை முன்னோக்கி பார்க்க வேண்டும். இதுக்கு பேர் அஸ்வசஞ்சால் ஆசனம், குதிரை ஓடுறது போல உடம்பு இருக்கும். மெதுவாக அடுத்த காலையும் கொண்டு போய் துலா ஆசனம். ஊரில் பார்த்துருப்பீங்கள் துலா எப்படி இருக்குமென்று. தலைதான் உயரம், கால் விரல் அகலும் பதிவாக இருக்கணும். அடுத்தது சைல்ட் போஸ், சஷாங் ஆசனம். இதுக்கு பிறகு இந்த கை பாதத்தை அசைக்கக்கூடாது, நெத்தி மெதுவாக கீழே வச்சிருக்க வேண்டும். இப்போ மூச்சை விடும்போது அட்டாங்க நமஸ்காரம், கோயிலில் செய்கிறது போல நெஞ்சு வச்சிருக்க வேணும், இடுப்பு மேலே இருக்க வேணும், நெஞ்சுக்கும் முழங்காலுக்கும் இடையில ஒன்றும் முட்டக்கூடாது. அடுத்தது கோப்ரா, பாம்பு போல வயிறை மெதுவாக கீழே வச்சு தோல் மூட பதிச்சு கால் விரலை ஒட்டி ஒவ்வொரு ஆசனமும் மெதுவாக போகணும், பாம்பு போல உடம்பு இருக்கணும். அடுத்தது பர்வத ஆசனம், மலை, மவுண்டன். ஒரு மலை போல உடம்பு இருக்க வேணும், கைகளுக்குள்ள நடுவுக்குள்ள தலை வர வேணும், காலை நல்லா அமர்த்தி வச்சிருங்க. வாட்ச் யுவர் பிரத், மூச்சு எடுத்து விட வேணும். இன்ஹேல், knees down. When you exhale, getting into the child pose, மெதுவாக child poseக்கு போகவும். Take your right foot in between your palm. வலது காலை பழையபடி எடுத்து வைக்க வேணும். இனி எல்லாம் பழையபடி ரிவர்ஸில் வரும், முடிக்க போகிறோம். இடது காலையும் எடுத்து முன்னுக்கு வச்சு மூச்சு எடுத்து இடுப்பை பாவிச்சு முதுகு மெதுவாக பின்னுக்கு போய் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரேயர். எப்படி சூரியன் உதிக்கிறது கிழக்கு, மறைகிறது மேற்கோ, ஒரு பக்கம் ஆரம்பித்து ஒரு பக்கம் முடியும். அதே போல் வலது பக்கம் ஆரம்பித்தா திருப்பி இடது பக்கம் செய்தால்தான் முழுமையாக முடிவடையும். 24 மணித்தியாலம் என்று சொன்னேன் இல்லவா, முதல் 12 முடிஞ்சுது, அடுத்த 12 அடுத்த பக்கமாக செய்ய வேணும். Hands on your prayer position. Inhale, all the way bend back. When you exhale, tuck your hip, slowly, மெதுவாக மூச்சோடு போகணும். ஆசனம் செய்யும் போது வேறு எங்கேயும் கவனம் இருக்கக்கூடாது. Kick your left leg back. பதஞ்சலி சொல்லுவார், யோக சித்த விருத்தி நிரோத. யோக ஆசனம் செய்யும் போது மனதில் ஏற்படுற எண்ணங்கள்
குழப்பம் ஒன்றும் இல்லாமல் இருக்கவன். Move your other leg back, getting into the Tula Asanam. இடுப்பு இலகுவாக இருக்க வேணும், கால் விரல் நிலத்தில் இருக்க வேணும். Child pose, exhale. Inhale, chest between your palm. அட்டாங்க நமஸ்காரம், 8 அங்கம், 2 கை, நாடி, 2 கால் பாதம். கோப்ரா, மூச்சு எடுத்துக்கொண்டு மெதுவாக வர வேணும், முகம் அமைதியாக இருக்க வேணும், மூச்சு போய் வரணும். அதுக்கு பிறகு மவுண்டன், tuck your toe, press the feet, நன்றாக முதுக கீழ் நோக்கி தள்ளுங்க. Child pose. Take your left foot forward, இடது கால், மெதுவாக வலது கால், மூச்சை எடுத்துக்கொண்டு இடுப்போடு சேர்ந்து கையும் பின்னுக்கு வளைந்து hands on your prayer position. இது ஒரு ரவுண்ட் முடிந்தோன்னா கைகளையும் அகட்டி போட்டு கால்களையும் அகட்டி போட்டு மூச்சு எடுத்து விட வேணும். இதை திருப்பியும் ஒருக்கா செய்து காட்டுறோம். ஆரம்பத்தில் சொன்னது போல் இது சும்மா ஒரு யோகா செய்து காட்டுறதாக இருக்கக்கூடாது. நீங்கள் இதை பார்த்து எவ்வளோ வடிவாக செய்ய பழகலாமோ அவ்வளோத்துக்கு வடிவாக எங்களோட முயற்சி உங்களுக்காக இருக்க வேணும். இப்போ இவர்கள் 2 பேரும் செய்து காட்டுவினம். நான் எப்படி சரிப்புலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரேயர்ஸ். இன்ஹேல், பெண்ட் பேக். இப்படி போகும்போது வடிவாக பார்க்கலாம். கை ஒன்றாக இருக்குது, தலை ஒன்றாக இருக்குது, இடுப்பில் இருந்து இப்படியே, இதுக்கு பேர் பிறை. உடம்பு முதுகுக்கு நல்ல ஆசனம், நல்ல ரத்தோட்டம் போகும். மூச்சை விடும்போது பாருங்க, அவட்ட கை தலை எல்லாம் ஒன்றாகத்தான் வருது. இப்படி போய் இருக்கும்போது வயிறு நல்லா துடையோட நசியும். பாதகஸ்தாசனம் டயபெட்டிக்கு நல்லம், முதுகு தண்டுக்கு நல்லம், கால் பாதங்களுக்கும் கால் மசில்ஸுக்கும் நல்லம். கிக் யுவர் ரைட் லெக் ஆன் த பேக். இதுக்கு பேர் ஹோர்ஸ் ரைடிங். குதிரை மாதிரி உடம்பு நல்ல பலம் வரும். முதுகு இப்படி இருக்குது, பேக் பெயினுக்கு நல்லம். ஒரு பக்கம் வயிற்றில் இருக்கிற தசைகள் எல்லாம் நசிப்படுது. அடுத்த காலை மெதுவாக கொண்டு போக வேணும். இப்போ பாருங்க, இது துலா. இதில் உடம்பு கொஞ்சம் ராகவன் கீழே பதிச்சு காட்டுங்க. இப்படி கீழையும் போனாலும் பிழை, கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுங்க, இதுவும் பிழை. இடுப்பு சரியாக இருக்க வேணும். துலா ஆசனம். அடுத்தது சஷாங்க ஆசனம். கைகள் அசைக்கவே இல்லை. வேண்ட கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசனம் செய்யும் போது முழு கவனம் இருக்கணும். நெத்தி தலையில் படும்போது நெத்தியில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட சக்திகள் எல்லாம் வெளிநோக்கி போகும். கவலை, யோசனை, மறதி எல்லாம். வயிறு நசிப்படுது, இடுப்பு நல்லா அகலமாகுது. தோல் மூட பாருங்க எவ்வளோத்துக்கு இழுபடுது. Bring your chest between your palm. அட்டாங்க நமஸ்காரம். இதுதான் கோயிலில் செய்வோம். நெஞ்சுக்கு நல்லம், நெஞ்சு நிலத்துக்கிட்ட வரும்போது இடுப்பு மேலாகன்றிருக்கு. இப்போ புச்சங்க ஆசனம், கோப்ரா. இந்த ஆசனத்தை பாருங்கள், எவ்வளோத்துக்கு நெஞ்சு அவட்டு விரிஞ்சிருக்கு, கை தோல் மூடு அமைதியாக இருக்குது, நெத்தி மேலே பார்க்குது, முதுகு. பியூட்டிஃபுல் ஆசனம் ஃபார் பேக் பெயின், ஆஸ்மா, வீசிங். கால் நேராக இருக்கும். மவுண்டன் போஸ். என்ன என்று சொல்கிறது? சூரிய நமஸ்காரம். ஒரு சூரியன் எவ்வளோ பலனோ ஒவ்வொரு ஆசனம். கை எவ்வளோத்துக்கு இழுபடுது, முதுகு, இந்த காலுக்கு நல்லம், இடுப்பு பகுதிக்கு நல்லம். மலை போல உடம்புக்குள்ள நிறைய சக்தி வந்து சேரும். சைல்ட் போஸ். இனி எல்லாமே ரிப்பீட் பண்ணுறது தான். வலது காலை முன்னுக்கு எடுத்து வைக்கிறது, இடது காலை முன்னுக்கு எடுத்து வைக்கிறது. அதே ஆசனம்தான். மூச்சு எடுத்துக்கொண்டு பின்னோக்கி வளையும் போது பாருங்கள், கை தலை எல்லாம் ஒன்றாக போகுது. ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரேயர் பொசிஷன். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ரிலாக்ஸ். செஸ்ட் ஓப்பன், ஷோல்டர்ஸ் ஓப்பன். ஒரு விஷயத்தை கவனிங்க, மருந்து மாத்திரை எடுத்தால் பக்க விளைவு இருக்குன்னு சொல்லுவோம், சைடு எஃபெக்ட். அது எப்பயும் கெட்டதாக தான் இருக்கும். அதை இன்னும் ஒன்று கொண்டு வரும். ஒரு மருந்து போட்டால் 4-5 வருத்தம் மாறுறதுன்றது இல்லை. நீங்கள் டயபெட்டிக்கு எடுத்தால் அதை இன்னும் ஒரு 2 வருத்தத்தை மாற்றுமாண்டா இல்லை. ஆனால் சூரிய நமஸ்காரம் சொல்லும் போதே சொன்னேன், அதுக்கு நல்லம், டயபெட்டிக்கு நல்லம், ஆஸ்மாக்கு நல்லம், வீசிங்க்கு நல்லம், பேக் பெயினுக்கு நல்லம், லிவர், கிட்னி, பங்க்ரியடிக், வயிற்று குடலுக்கெல்லாம் நல்லம். அப்போ ஒரு ஆசனம் செய்யும்போது எவ்வளோ பக்கவாட்டில் சேர்ந்து நல்ல நன்மைகள் வருது, குட் சைடு எஃபெக்ட். ஸோ அதால தான் ஆசனம் யோகா கலையை இப்பொழுது ஒரு 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 மாற்று மருத்துவமாக அங்கீகரிச்சாச்சு. இட்ஸ் அ கம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, மூச்சு சார்ந்த எல்லா வியாதிக்கும் ஆசனம் நல்ல. சூரிய நமஸ்காரம் நல்லா விளங்கி இருக்கும். நீங்கள் இதை திருப்பி திருப்பி பார்த்து வடிவாக பயிற்சி செய்தால் இந்த 12 ஆசனங்களையும் கொஞ்சம் தேர்ச்சி பெறுறதுக்கு நாட்கள் எடுக்கும். எல்லாட்ட உடம்பும் நிலையும் வித்தியாசம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பயிற்சிகளை கொண்டு போகும்போது
மூச்சோடு சேர்ந்து செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இந்த வாரம் டிடி தொலைக்காட்சியின் யோகா டைம் நிகழ்ச்சியில் நீங்கள் எவ்வாறு வீட்டிலிருந்தே ஒரு யோகா கிளாஸின் அனுபவத்தை பெற்றீர்களோ அதே போன்று தொடர்ந்து வரும் வாரங்களும் உங்களுக்கான யோகா வகுப்புகள் இதே டிடி தொலைக்காட்சியில் யோகா டைம் மூலம் நடைபெற இருக்கின்றது. எனவே அனைவரும் மறக்காமல் ஒவ்வொரு வாரமும் உங்கள் டிடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் யோகா டைம் நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.